ஒரு வியாபாரி எப்பவும் போல தினமும் கடையில் பொருட்களை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வராரு. ஆனா அவருக்கு போதுமான அளவுக்கு விற்பனையும் ஆகல, லாபமும் கிடைக்கல. இப்ப பட்டுவும் புட்டுவும் அந்த கடைக்கு வந்து எப்படி அந்த பொருட்களை வியாபாரம் செய்யறாங்க அப்படின்றதான் இந்த 2வது கதை. ஏ புட்டு, இந்த திருவிழால எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னோட அம்மா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்களே. அது சரி, போன திருவிழாக்கு வாங்கின பொருளே உங்கள் வீட்டில் வைக்க இடம் இல்லைன்னு உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நீ இந்த வட்டம் வர வாங்க போகிறேன்னு சொல்கிற, விளங்குன மாதிரி தான். அது சரி, எங்க அம்மாவே வாங்கி தரேன்னு சொன்னாலும் நீ வாங்கி தர விட மாட்டேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி வா, சுத்தி பாப்போம். பொம்மை வாங்கலையோ பொம்மை, அழகழகான பொம்மை, புது புது பொம்மை வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க. ஏ புட்டு புட்டு, இங்க பாரு, இந்த கடையில எவ்வளவு பொம்மை இருக்குன்னு. வா போய் பாப்போம். வாங்க பசங்களா, என்ன பொம்மை வேணும்? எல்லா பொம்மையும் இருக்கு, என்ன பொம்மை வேணும்னாலும் வாங்கிட்டு போங்க. வாங்க. ஐயா, அதோ அந்த பொம்மை விலை என்ன? ஓ அதுவாப்பா, அதோட விலை 200 ரூபா. என்னது 200 ரூபாயா? விலை ரொம்ப அதிகமாக இருக்கே. ஆமாப்பா தம்பி, இது விலை அதிகம்தான். இது மரக்கட்டையால ஆன பொம்மை, நீ எவ்வளவுதான் கீழே போட்டாலும் இது உடையவே உடையாது. அப்படியா? அதான் இந்த பொம்மை ரொம்ப விலை அதிகமா இருக்கா? சரி, நான் நாளைக்கு என்னோட அம்மாவை கூட்டிட்டு வரேன், வந்து கண்டிப்பா நான் இந்த பொம்மையை வாங்கிக்கிறேன். ஓ, நீங்களும் மற்றவங்க மாதிரி தானா? விலையை மட்டும் கேட்டுட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில வாங்காமே போயிருவீங்க. இல்ல அண்ணா, இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் வாங்கிக்கிறேன். என்கிட்ட இப்ப பணம் இல்லை, அதனாலதான் என்னால வாங்க முடியல. நாங்க சுத்தி பார்த்துட்டு வரோம், கண்டிப்பா வந்து உங்கள்கிட்ட பொம்மை வாங்கிக்கிறோம். அதுக்கு இல்ல பாப்பா, 2 நாளா எந்த பொருளுமே விற்கவே இல்லை. அதுவும் இல்லாம நீ விற்கிற பொருளை வச்சுதான் என் குழந்தைக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், அதனாலதான் சொன்னேன். ஓ அப்படியா? எங்களுக்கு நல்லா உங்களோட நிலைமை புரியுது, கண்டிப்பா நாங்க உங்ககிட்ட பொருள் வாங்கிக்கிறோம். ஏ பட்டு, நாம் வாங்குற பொம்மையை வச்சு இவர் அவரோட குழந்தைக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுக்க முடியும். இதே இது எல்லாரையும் நம்ம வாங்க வச்சுட்டா? என்ன சொல்ற புட்டு? எல்லா பொம்மையும் எப்படி வாங்க வைக்கிறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பட்டு. கடைக்காரரு, இந்த பொம்மையோட விலை 200 ரூபா. அப்ப அந்த சின்ன பொம்மையோட விலைலாம் என்ன? ஓ அதுவா தம்பி, அதோட விலையெல்லாம் என்ன 20 ரூபா 30 ரூபா அவ்வளவுதான்ப்பா இருக்கும். ஆனா சின்ன சின்ன பொம்மையெல்லாம் இப்ப யாரு வாங்குறா? யாருமே வாங்க மாட்டேங்காங்க. கடைக்காரரே, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இப்ப அந்த பெரிய பொம்மையோட விலை 200 ரூபா வச்சிருக்கீங்களே, அதை 230 மாத்துங்க. ஏய், 200 ரூபான்னு வச்சு ஒருத்தர் வாங்கல, நீ என்ன இதோட விலை ஏத்துற? 200 ரூபாயா விலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்காம போறாங்க. இல்ல 230 வரை வைக்கவா? என்ன விளாடுறியாப்பா? இல்லைங்கய்யா, இந்த பெரிய பொம்மையோட விலை 200 ரூபா. இதே இது இந்த சின்ன பொம்மையோட விலை 30 ரூபா. இப்ப இந்த பெரிய பொம்மையோட விலை 230 சொல்லி வைங்க. ஆனா விற்கும் போது பெரிய பொம்மை வாங்கினா சின்ன பொம்மை இலவசம்னு சொல்லி வித்து பாருங்க. இலவசம்னு சொன்னா மக்கள் எல்லாருமே ஆர்வமா வந்து வாங்குவாங்க. உங்களுக்கு பொம்மை வித்த மாதிரியும் ஆச்சு, லாபம் கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. அதே இது நீங்க எந்த விலையும் கீழே குறைக்க வேணவே வேணாம். நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லா பொம்மையும் வித்துரும். சரிப்பா, நீ ஏதோ சொல்ற, எனக்கும் வர வழி எதுவும் தெரியல. நீ சொல்ற மாதிரியே நானும் பண்றேன். பொம்மை வாங்கலையோ பொம்மை, அழகழகான பொம்மை, புது புது பொம்மை வந்து வாங்கிட்டு போங்க. வாங்க வாங்க. எனக்கு அந்த பொம்மை வேணும், வாங்கி தாங்க. எனக்கு அந்த பொம்மை வேணும். ஏப்பா, அந்த பொம்மையோட விலை என்ன? ஓ அதுவா சார், அந்த பொம்மையோட விலை 230 ரூபா சார். என்னது 230? என்னப்பா இவ்வளோ அதிகமாக சொல்ற? ஒரு பொம்மை 230? ஆமா சார், ஆனா நீங்க இந்த பெரிய பொம்மை வாங்கினா உங்களுக்கு நான் அந்த சின்ன பொம்மை இலவசமா தரேன். அது இல்லாம இந்த பொம்மை ரொம்ப நாள் வரும், கீழே போட்டாலும் உடையாது. ஓ அப்படியாப்பா? சரி, இந்தா 230 ரூபா வச்சுக்கோ. 2 பொம்மையாத்தா. வீட்டில் எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணும் பொம்மை வேணுங்கப்பா. பொம்மை வாங்கலையோ பொம்மை,
அழகழகான பொம்மை, புது புது பொம்மை. வந்து வாங்கிட்டு போங்க, வாங்க வாங்க. பாப்பா உனக்கு எதுவும் பொம்மை வேணா வாங்கிக்கோ. அப்போ நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வாங்கி தரலான்னு சொல்லிட்டு அழுதுட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. இப்போ எதுக்கு பொம்மை எல்லாம்? வீட்லயே அவ்வளோ பொம்மை கிடக்கு, நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் அவ அதெல்லாம் விளையாடட்டும். இப்போ பொம்மையெல்லாம் வேணாம். என்னைக்காவது ஒரு நாள் தானே திருவிழா வருது, விடு வாங்கிட்டு போட்டோம். பிள்ளை ஆசைப்படுது. அங்கிள் இந்த பொம்மை என்ன விலை? இதோட விலை 230 ரூபா பாப்பா. இதுக்கு தான் நான் முதையே பொம்மை வேணான்னு சொன்னேன். விலை ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு அந்த பொம்மை வேணும், வாங்கி தாங்க. எனக்கு அந்த பொம்மை வேணும். சரி, பாப்பா இவ்வளவு ஆசைப்படுறதுனால இந்த பெரிய பொம்மை வாங்கினா அந்த சின்ன பொம்மை இலவசம். ஐயா ஜாலி. எனக்கு தான் 2 பொம்மையா? அப்பா எனக்கு வாங்கி தாங்கப்பா. 2 பொம்மை தரேன்னு சொல்றாங்க. சரி சரி அதுவே வாங்கிக்கோ, வா வா. தம்பி தம்பி இங்க வாப்பா. உன்னாலதான்ப்பா இன்னைக்கு எனக்கு நல்ல வியாபாரம். உனக்கு எப்படி இந்த யோசனை தோணுச்சு? ஒரு பொம்மை வாங்கினா இன்னொரு பொம்மை இலவசம்னு சொன்னதும் மக்கள் எல்லாருமே ஆர்வமா வந்து வாங்கினாங்கப்பா. கிட்டத்தட்ட என் கடையில் உள்ள எல்லா பொம்மையுமே வித்துருச்சு. ரொம்ப நன்றிப்பா. நன்றிலாம் எதுக்கு ஐயா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளோதான். சரி, நாங்கள் பொம்மை வாங்கினா எங்களுக்கு இலவசமாக பொம்மை தருவீங்க தானே?